டுடே ஜெஃப்னாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் இன்று அதிகாலை இடம்பெற்ற கோர சம்பவம். உயர்தர பரீட்சையில் சாதனை படைத்த இரட்டையர்கள். 110 போலி கடவுச்சீட்டுகளுடன் நபரொருவர் கைது. யாழ்ப்பாண பொது நூலகம் எரிக்கப்பட்டு இன்றுடன் 43 ஆண்டுகள் நிறைவு. யாழில் 2 மாணவிகளை தாக்கிய ஆசிரியை வெளிவரும் பயங்கர குற்றச்சாட்டுக்கள். யாழ்ப்பாணம் வடமராட்சி உடுப்பிட்டி பகுதியில் கொள்ளையர்களால் கூரிய ஆயுதத்தினால் தாக்கப்பட்ட நபரொருவர் படுகாயமடைந்த நிலையில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த கொடூர சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது. குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், குறித்த நபர் கோழி வியாபாரம் செய்பவர் என்றும் வியாபாரத்தை முடித்துவிட்டு அதிகாலையில் தனது வீட்டிற்கு சென்றபோது அங்கு பதுங்கியிருந்த கொள்ளையர்கள் அவர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதன்போது அவரால் அவலக்குரல் எழுப்பப்பட்ட நிலையில் அவரது மனைவி கணவரின் சத்தம் கேட்டு வீட்டிற்கு வெளியே ஓடி வந்துள்ளார். அவரது மனைவியையும் தாக்கிய கொள்ளை கும்பல் அவரிடமிருந்த நகைகளை கொள்ளையிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். வீட்டில் சத்தம் கேட்பதை அவதானித்த அயலவர்கள் அங்கு சென்று கூரிய ஆயுதத்தால் படுகாயமடைந்த நபரை மீட்டு பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சேர்த்துள்ளனர். தற்போது அவர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. சம்பவத்தில் உடுப்பிட்டி பகுதியை சேர்ந்த 42 வயதுடைய குணசிங்கம் சந்துரு எனும் நபரே படுகாயமடைந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தென்கிழக்காசியாவின் மிகப்பெரிய நூலகமாக திகழ்ந்த யாழ் பொது நூலக எரிப்பு இடம்பெற்று இன்றுடன் 43 ஆண்டுகள் கடந்துள்ளது. இதனை நினைவுகூரும் நினைவேந்தல் யாழ் பொது நூலகத்தில் இன்றைய தினம் இடம்பெற்றது. யாழ் மாநகர சபையின் ஆணையாளர் ச. கிருஷ்ணேந்திரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வேந்தலில் யாழ் பொது நூலகத்தின் பிரதம நூலகர் சிவகரன் அனுசியா, நூலக ஊழியர்கள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது நூலகம் எரிக்கப்பட்ட போதும் அதனுடன் தொடர்புடைய வன்முறைகளின் போதும் உயிரிழந்தவர்களுக்காக சுடரேற்றி மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. தென்கிழக்காசியாவின் மிகப்பெரிய நூலகமான யாழ் பொது நூலகம் 1981 ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் திகதி காடியர்களால் எரிக்கப்பட்டது. அம்பலாங்குடை மாதம்ப தேசிய பாடசாலையில் கல்வி கற்கும் இரட்டை சகோதரர்கள் இவருட உயர்தர பரீட்சை வர்த்தக பிரிவில் 3 பாடங்களிலும் அதிவிசேட சித்தி பெற்று சாதனை படைத்துள்ளனர். பதுன் சம்பத் மற்றும் மிதுன் சம்பத் ஆகிய இரட்டை சகோதரர்களே தங்களது திறமையை வெளிப்படுத்தியுள்ளனர். இவர்கள் இருவரும் மாதம்பை தேசிய பாடசாலையின் அதிபர் மற்றும் பிரதி அதிபர் மாணவர் தலைவர்களாவர். பதுன் சம்பத் பாடசாலையின் முதன்மை மாணவர் தலைவராகவும் மிதுன் சம்பத் துணை முதன்மை மாணவர் தலைவராகவும் உள்ளனர். இந்த இருவரில் பதுன் சம்பத் சாதாரணதர பரீட்சையில் 8A சித்திகளை பெற்றுள்ளதுடன் அதே பரீட்சையில் மிதுன் சம்பத் 7A சித்திகளை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிறுவனத்திலிருந்து போலியான 110 கடவுச்சீட்டுகள், வேலைவாய்ப்பு விண்ணப்பங்கள் மற்றும் பல ஆவணங்களையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். குருநாகல் சுரதிச மாவட்டத்தில் சட்டவிரோதமான முறையில் இயங்கி வந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிறுவனம் ஒன்றிலேயே கடவுச்சீட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் நிறுவன உரிமையாளர் நேற்று வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார். அங்கு சவுதி அரேபியா, ஓமான், குவைத் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்து வருவதும் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நேற்றைய தினம் குருநாகல் நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பலிகாமம் குப்பிளான் பகுதியில் தரம் 4 கல்வி கற்கும் மாணவிகள் மீது
தற்காலிக ஆசிரியை ஒருவர் தாக்குதல் நடத்தியதில் 2 மாணவிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. குறித்த பாடசாலையில் தரம் 4 வகுப்பில் 15 பேர் கல்வி கற்று வருகின்றனர். இந்நிலையில் வகுப்பு ஆசிரியர் 5 மாணவர்களை மாத்திரம் கற்பித்துக் கொண்டு ஏனைய 10 மாணவர்களை கற்பிப்பதற்கு காபோதா உயர்தர பரீட்சை நிறைவடைந்த 20 வயதான யுவதி ஒருவரை 10,000 ரூபாய் சம்பளத்திற்கு பணிக்கமர்த்தியுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் மாணவிகள் இருவர் பரீட்சையில் குறைவான புள்ளிகள் எடுத்ததன் காரணமாக அவர்களை தடியால் சரமாரியாக தாக்கியுள்ளார். இதனையடுத்து குறித்த 2 மாணவிகளின் பெற்றோரும் அதிபருடன் முரண்பட்ட நிலையில் ஒரு பிள்ளையின் பெற்றோர் தனது முகநூலில் புகைப்படமாக பதிவேற்றியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அதிபர் பாதிக்கப்பட்ட மாணவிகளின் பெற்றோரை அழைத்து இவ்வாறு பதிவிட்டால் மேலதிக பிரச்சினைகள் எழுமெனவும் குறித்த தற்காலிக ஆசிரியையினை வெளியேற்றியுள்ளதாகவும் பொறுப்பாசிரியர் மீது கல்வி திணைக்கள நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்ததாக பெற்றோர்கள் கூறியுள்ளனர். இதனை அடுத்து குறித்த வலயக்கல்வி பணிப்பாளர் கூறுகையில் 2 மாணவர்களுக்கும் வகுப்பில் முரண்பட்டு காயம் ஏற்பட்டதாகவும் எதிர்வரும் திங்கட்கிழமையே விசாரணை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்ற வேளை குறித்த சம்பவம் தொடர்பிலான முழுமையான விடயம் தெரியவரும் என்று கூறியுள்ளார். இந்நிலையில் மாணவர்களிடையே முரண்பாடு ஏற்படவில்லை என பெற்றோர் நிராகரித்துள்ளனர். இதேவேளை ஏனைய மாணவிகளும் தாக்குதலுக்குள்ளானதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள www.todayjefna.com என்ற இணையதளத்தினை பார்வையிடவும்.